எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னுமா பாத்துக்கிட்டு இருக்க உலகத்துல மாப்பிள்ளைய? என்னது 25 பவுனா? உனக்கு தெரியுமா? ஆவில்ல 37க்கு 3 ரூபா பாகல கூட்டிருக்காங்க. 50 பவுன் மட்டுக்கு மாப்பிள்ளை தெரியாதா? 25 பவுன் போட்டு லாஸ்ட். என்னது சின்ன மண்டபத்திலயா? ஆவில்ல 3 ரூபா பாகல 37 கூட்டிருக்காங்க. ராசாபுத்தாவனத்துல வேலை வைக்க போறேன், அங்க மண்டபத்தை புக் பண்ணியா? சும்மா சின்ன மண்டபத்துல வச்சு. என்னது வெஜிடேரியனா? கறி கிரி அடிச்சு கிளப்பாம சும்மா நல்ல 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 சமையல்கார கூப்பிட்டு நல்ல சாப்பாடு போட்டு பாத்துக்க. 3 ரூபா வேலை கூட்டிருக்காங்க. இனி வாழ்வாதாரம் உயர்ந்து பாத்துக்க. சும்மா ஆமா 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 இங்க பாரு, நான் என்ன சொல்றேன்னா கல்யாணத்துக்கு யாரு வச்சு இங்கே கூப்பிட போற? எவன்டாவே கல்யாணத்தை பத்தி பேசி சாத போற வேண்டியிருக்கா? என்ன நிறைய ஊழல் இருக்குது. அதுக்கு என்ன என்னைய பாத்துட்டு இருக்க? நானும் பாத்து வீட்டுக்கு ஒரு நிமிஷம் அப்படி இல்ல, இப்படி வச்சு பையன் இருக்குல்ல, இது என்னது சாக போற கயிறு, கீழே கிடந்த சடம்பு கயிறு எடுத்து வந்துட்டு எனக்கு தெரியாது எந்த மூதி சாகு, இந்த மூதி எவரா சாவடிக்கு நான் தான் சொல்லிட்டேன். உன்னை பார்த்தா சாகுற மாதிரி தெரியலையே. நல்லா சாப்பிட்டு சாலா மூஞ்சி அடிச்சுட்டு வந்து நின்று சாட போறாரு ஆலை. சரி வா, அப்படி சாகுற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? இவ மனுஷன் இருந்தா பிரச்சனை இருக்குதான் செய்யும். பிரச்சனை இல்லாதவன் மனுஷனே இல்ல. நீ மனுஷனா மனுஷன் இல்லையா? அப்போ உனக்கு பிரச்சனை இருக்கு, நியாயம் தானே? என்ன பிரச்சனை சொல்லு கேப்போம். அண்ணே நான் ஒரு மாடு வச்சு நான் பால் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம தொழில சொல்லு 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 சொல்லு. என்ன ஆயிடுச்சுன்னா ஒருத்தர் என்ன பண்றாங்க, அட்வான்ஸ் தரேன் 1 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. சொல்லு. நான் என்ன பண்ணேன், நல்லா கேளுங்க, உங்களுக்கு தான் முக்கியமா கேளுங்க. நானும் சரி 1 லட்சம் கொடுத்து அது பால் கொடுத்தேன். 1 லட்சம் கொடுத்தோன்னே பால் கொடுத்துட்ட நம்பி போச்சா? அதுக்கப்புறம் பால் வாங்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு ஃப்ரிட்ஜ் வருந்தாங்க, ஒரு கட்டில் வருந்தாங்க, பீரோ வருந்தாங்க, வந்துச்சு அல்வா மட்டும் கடைசியா வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. 2 லட்சம் பால் வாங்கிட்டு ஓடிட்டாங்களா? ஒன்னு இந்த வரைக்கும் உசுரோட விட்டு வச்சிருக்கா பாரு, அதுவே பெரிய விஷயம். பால் தொழில் பண்ற, மாடு வளர்க்குற, அதுக்குத்தான் அருமையான ஆவின்னு ஒரு நிறுவனம் இருக்குல்ல, அங்க வந்து பாலை கொடுத்துருக்கலாம்ல. ஒன்னே அங்கே போய் கொடுக்க சொன்னா, அதுல ஒவ்வொரு உற்பத்தியாளரையும் ஒவ்வொரு மக்களையும் தன் தாய் பிள்ளையை பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. சரியா? அவங்களுக்கு அவங்க வளர்க்குற மாடுக்கு இலவச கால்நடை மருத்துவம், அவங்களுடைய ஏற்பாட்டிலேயே குறைந்த வட்டியில கறவை மாடு வாங்கி வளர்க்கறதுக்கு லோனு, அது மட்டுமா இன்னும் என்னன்னா எவ்வளவோ திட்டம். நம்ம இல்லாம ஒருவேளை விபத்துல நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அண்ணா நலன் விபத்து காப்பீட்டு திட்டத்துல இருந்து 4 லட்சம் ரூபாய் பணம் குடும்பத்துக்கு, பிள்ளைங்க படிக்கிறதுக்கு உதவி பண்றாங்க, கல்யாணத்துக்கு உதவி பண்றாங்க. என்ன கேட்டுட்டு இருக்க, எல்லாம் நீங்க முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லையா? அதை விட முக்கியமா உற்பத்தியாளர் நலனை மனசுல வச்சு 3 ரூபாய் விலை உயர்வும் பண்ணிருக்காங்க. KCC அப்படின்னு சொல்லக்கூடிய கறவை மாட்டு பராமரிப்பு கடன், வருஷத்துக்கு நீ கரெக்டா கட்டினா அதை ரினியூவல் பண்ணி உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நீ அனுப்புற பாலுக்கு தரமான விலையை நிர்ணயிக்கிறதுக்காக ஸ்பாட் டெக்னாலஜிமெண்ட் கொடுத்து அந்த பாலை கொள்முதல் செஞ்சு எடுத்துட்டு இருக்காங்க. இப்படி நீ கொடுக்குற பாலை அவங்க வாங்கிட்டு போய் அதுல தயாரிக்கிற நெய், வெண்ணெய், பாதாம் பவுடரு, மிக்ஸ் பவுடரு, மைசூர் பாக்கு, பால் கோவா, இப்படி பல பால் பொருட்களை தயார் செஞ்சு அதையும் நீயே விற்கலாம்னு சொல்லி உனக்கு மொத்த விற்பனையாளர் உரிமையும் உனக்கு ஈஸியா கொடுத்துடுறாங்க.
அதுலயும் உனக்கு கமிஷன் கிடைக்குது. இப்ப நீ அனுப்புற பாலை இந்த மாதிரி தனியார் நிறுவனத்துக்கு அனுப்புற, அதை வாங்கிட்டு போய் அந்த தனியார் என்ன பண்றாரு உனக்கு தெரியுமா? அவர் மட்டும்தான் லாபம் சம்பாதிக்கிறார். அவர் வீட்டு கட்டடம் மட்டும்தான் பெருசா உயர்ந்துருது. அவர் வீட்டு வாசல் மட்டும்தான் 10 கார் நிக்குது. அவர் பெரிய பணக்காரர். ஆனா நம்ம கூட்டுறவு நிறுவனத்துல நீ இங்க இருந்து கொடுக்குற பாலை வாங்கி அங்க பாக்கெட்டா தயார் பண்ணி நம்மள மாதிரி கஷ்டப்படுற ஒரு விற்பனை முகவர் விற்கிறார். அவரோட குடும்பம் இங்க வாழுது. இதுக்கு இடையில இந்த தொழில சிறப்பா நடத்துறதுக்காக ஆவின் அலுவலர்கள், அதிகாரிகள், பொதுமேலாளர் அம்மா, துணைப்பொருள் ஐயா, மேலாளர், இப்படி நிறைய மருத்துவர்கள், இப்படி நிறைய பேர் நமக்காக வேலை பார்க்கறாங்க. அவங்க குடும்பமும் வாழுது, அவங்களும் உயர்றாங்க. நீ யாரோ ஒரு மனுஷனுக்கு போய் இந்த பாலை கொடுக்குற நியாயமா? அவன் இந்த பாலை எப்படி விற்கிறான்? அந்த பாலை கெட்டு போகாம இருக்கிறதுக்காகவும், ரொம்ப நாள் தாங்கணுன்றதுக்காகவும், நல்லா கொலகொலன்னு கட்டியா இருக்கிறதுக்காகவும் என்னென்னத்தையோ கலத்தான். ஆனா நீ இங்க இருந்து எப்படி பாலை சுத்தமா கொடுக்குறியோ அதை பேஸ்டரேஷன் பண்ணி பதப்படுத்தி அப்படியே சுத்தமா தூய்மையா சுகாதாரமா மக்களுக்கு கொண்டு போய் கலப்படமே இல்லாம கொடுக்குறோம். நம்ம நல்ல தொழில் பண்ணணுமா, கலப்பட தொழில் பண்ணணுமா? நல்ல தொழில். அப்படி என்ன பண்ணணும்? நம்ம ஆவின்ல தான் வரணும். அதாவது ஒரு ஊர்ல வெள்ளம் வந்துருச்சு. எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க? அந்த மக்களை காப்பாத்துறதுக்காக ஒரு படகு வச்சு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அந்த படகுல ஏறி பாதி பேர் போயிட்டாங்க. ஒருத்த மட்டும் கூரை மேல உட்கார்ந்து இருக்கான். என்னை காப்பாத்துறதுக்கு கடவுள் வருவாரு, என்னை காப்பாத்துறதுக்கு கடவுள் வருவாரு. வாடா படகு வந்திருக்கு, வாடா வாடா கூப்பிட்டுருக்காங்க. நீ போ, என்னை காப்பாத்துறதுக்கு கடவுள் தான் வருவாருன்னு உட்கார்ந்து வந்திருக்கியா. போயிடுச்சு, திரும்ப வெளில மேல ஏறி மறுபடியும் படகு வந்து காப்பாத்துறதுக்காக வந்திருக்கு. மறுபடியும் வாடா வாடான்னு கூப்பிட்டுருக்காங்க. அவன் என்ன பண்ணிருக்கா? என்னை காப்பாத்துறதுக்கு கடவுள் வருவாரு, கடவுள் வருவாருன்னு உட்கார்ந்து இருக்கு. அந்த படகு போயிருச்சு, வெள்ள மேல ஏறிடுச்சு, அவனும் மேல போயிட்டான். முடிஞ்சு மேல போயிட்டான். அப்ப என் கடவுள் இருந்திருக்காரு. உன்னை நம்பி நான் உட்கார்ந்து இருந்தேன்ல, நீ வருவ உட்கார்ந்து இருந்தேன்ல, என் கடவுளே என்னையே கொண்ட அப்படின்னு சொல்லி மேல போய் கேட்டிருக்கான். அப்ப கடவுள் சொல்லியிருக்காரு, தம்பி உன்னை காப்பாத்துறதுக்கு 2 தடவை படகுல வந்தது நான் தான்டா, நீ தாண்டா வராம போயிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப கடவுள் காப்பாத்துறதுக்கு கடவுளாத்தான் வரணும்னு அவசியம் இல்ல. படகு ஓட்டுறதா வரலாம், ஆட்டோ டிரைவரா வரலாம், நம்ம வாழ்வாதாரத்தை காப்பாத்துறதுக்கு ஆவினாவும் வரலாம். சரியா? அதே மாதிரிதான் கொரோனா காலத்துல வண்டியெல்லாம் விட்டு ஓடி போயிட்டாங்க தனியாரு. 17 ரூபா கொடுத்து எடுத்தாங்க. அப்பவும் நியாயமான விலை கொடுத்து எடுத்தது சொல்லுங்க. அப்பதான் பேசுறாங்க. சொல்லுங்க யாரு? ஆவின். அப்ப இதை விட்டுட்டு வேற யாருக்காச்சும் பால் கொடுக்க போவியா? ஆவின நம்மள காப்பாத்தும். அதனால ஆவினுக்குள்ள வந்துடுற ஸ்பாட் அக்னாலஜ்மென்ட் போடுறோம், தரமான பால் ஆவினை கொடுக்குறோம், தரமா நம்ம வாழ்க்கை உயர்த்துறோம். ஓகே, நீங்க போட்டீங்க. அப்புறம் சங்க தலைவர்ல, அதனால தலைவர் தான். அப்புறம் அப்புறம் இந்த பெருமை எங்கேயா கொடுப்பாங்களா? எப்படி கூப்பிட்டா முடியாது. அந்த யாரையா இது தலைவர் நீங்க பேசு, நீங்க பேசு, நீங்க பேசு. தலைவரே தலைவரே அண்ணே சாரு போட்டுருவேன். கொஞ்சம் பயமா இருக்கு. நான் இல்லாத நேரத்துல பொண்ணு பிள்ளைகளுக்கு அது போறதுல படிக்காதனால கொஞ்சம் இதா இருக்கு. கொஞ்சம் கை நடுங்குது, கம்ப்யூட்டர் இருந்ததுனால கொஞ்சம். மற்றபடி டெஸ்ட் எல்லாம் போடுறோம் சார். இதுதான் நம்ம பால் டெஸ்ட் பண்ற அனலைசர் மிஷின். அவங்களுக்கு இதோட சேர்த்து கம்ப்யூட்டரும் பிரிண்டரும் ஏட மிஷின்லாம் தராங்க. இதெல்லாம் உங்களுக்கு அரசாங்கம் வந்து இலவசமா தராங்க. பிரைவேட்ல லட்சக்கணக்கில் கொடுத்துருக்கீங்க வாங்கணும். ஆனா இங்க உங்களுக்கு இலவசமா கொடுக்குறாங்க. இதை பயன்படுத்துறது எளிமையானது, ரொம்ப கஷ்டப்பட்டா வளர்ந்து ஒரு தடவை உட்காந்து நீங்க வேலை பார்த்தீங்கன்னா போதும். அப்புறம் என்டர் என்டர் சும்மா ஒரு பட்டனை தட்டி பிரிண்ட் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கு தரமான பாலுக்கு தரமான விலை கிடைக்கும். இந்த மிஷின் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா, இந்த டப்பா தான். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம மிஷினை ஆன் பண்ண உடனே கேட்கறது 2 விஷயம் கேட்கும். லோடு ஃபார் கெமிக்கல் வாட்டர்,
அப்படின்னா நாங்க கொடுக்கிற கெமிக்கல் வாட்டரை இதுல மிக்ஸ் பண்ணி கிளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் கெமிக்கல் யூஸ் பண்ணிருக்கோம்ல, இதுல பால் கெட்டு போகும். அப்ப என்ன பண்ணணும், வெது வெதுன்னு சூடா இருக்கிற தண்ணி, அதாவது நம்ம குடிச்சா நம்ம உணவு பொருட்கள் அந்த அளவுக்கு சூடு தான் போடும், அதை மாட்டி கிளீன் பண்ணணும். இப்ப மிஷின் ரெடி ஆயிடுச்சு. இப்ப என்ன, பால் கலந்து வந்த பாலை உங்களுக்கு ஊற்றுவாங்க. நீங்க இதுல இந்த அளவுக்கு சாம்பிள் எடுத்து பாலை போடுறீங்க, பட்டன் அனுப்ப போறீங்க. மிஷின் செக் பண்ணி ரிசல்ட் காமிக்கும். பேட் எவ்வளவு, எஸ்என்எஃப் எவ்வளவு, தண்ணி கலந்துருந்தா தண்ணியும் காமிச்சிடும், எல்லாமே காமிக்கும். இத நம்ம கம்ப்யூட்டர்ல தெரியும். பில் பிரிண்ட் கொடுத்தா பிரிண்ட் ஆகி வரும். உங்களுக்கு பால் கொடுத்துருவாங்க, நீங்க ஸ்லிப்பா கொடுத்துலாம். இதே மாதிரி நீங்க ஆவின்ல வாங்குற மாட்டு தீவனத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா, அதையும் இந்த கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளவு கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு பணம் வாங்கியிருக்கீங்க, எல்லாமே நீங்க அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எழுதணும் அப்படின்னா கஷ்டமே கிடையாது. கம்ப்யூட்டர்ல ஈஸியா சேவ் பண்ணி வச்சு முறையா பணம் வாங்கலாம். உங்களுக்கு மறந்து போகாது, உங்க காசு உங்களுக்கு பத்திரமா இருக்கும். இந்த மிஷினோட எடை மிஷின் தருவாங்க. அந்த எடை மிஷின்ல நீங்க பாலை வச்சு பால் வாங்கும் போது அந்த வெயிட் எத்தனை லிட்டர் இருக்கோ அது சிஸ்டத்துக்கு வந்துடும். இதுல வர ரிசல்ட் அந்த சிஸ்டத்துக்கு வந்துடும். பாலுக்கும் இந்த வேட்டேஷனுக்கும் ரேட் அதுல கால்குலேஷன் ஆகி டிஸ்பிளேல வந்துடும். உங்களுக்கு ரிமோட் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. நீங்க ஒரு பில்லு போட்டீங்க அப்படின்னா அந்த ரிமோட் டிஸ்பிளேல உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன பால் கொடுத்துருக்காங்க, இவ்வளவு வெயிட், இவ்வளவு எஸ்என்எஃப், இவ்வளவு ஃபேட், அவங்களோட ரேட்டு. சும்மா பில்ல கிழிச்சு கையில கொடுக்க போறீங்க. மாசம் 10 நாளைக்கு ஒரு பில்ல கொடுத்து நீங்க பணத்தை வாங்கிக்கலாம். இதுல ரொம்ப கஷ்டமான விஷயமே எதுவுமே கிடையாது. நீங்க பணம் வாங்கிட்டீங்க, ரொம்ப அருமையா சொல்றீங்க சார். அது போக அந்த யூடியூப்ல வேற அந்த வீடியோ இருக்குல்ல சார், இது எப்படி பயன்படுத்துறதுன்னு? ஆமாங்க, அன்புக்காகவே ஈவோ ஆபீசர் தெளிவா சுவிட்ச் ஆன் பண்றதுல இருந்து ஆஃப் பண்ற வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீங்க பயன்படுத்துங்க, தொடர்ந்து பயன்படுத்தினாதான் இந்த மிஷின் உங்களுக்கு கரெக்டா ரிசல்ட் தரும். ஓசி அதெல்லாம் போட்டுருக்காங்க, மூளையில தூக்கி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கானது நீங்க தான் வளர்த்துக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒவ்வொன்றையும் அரசாங்கத்துக்கு கொடுக்கறது உங்களுக்காக. சரியா பயன்படுத்துங்க, சரியா மென்மேலும் வளருங்க. சூப்பரா சொல்றீங்க சார். சார் கரெக்டா அதை பதிஞ்சு வச்சு தரத்தின் அடிப்படையில தரமான பல ஆவினுக்கு அனுப்புறது எப்படின்னு அழகா மிஷின் வச்சு சொல்லிட்டீங்க. இந்த மிஷின் என்ன சார் இது சொல்லிட்டீங்க? இது ஒவ்வொரு சொசைட்டியும் யூஸ் பண்ற மிஷின், இது ஒவ்வொரு பிஎம்சி யூஸ் பண்ற மிஷின். இதுல போட்டு நீங்க அனுப்ப போறீங்க. பிஎம்சில இதை வச்சு போட்டு அவங்க ரேட்டால அங்க பால் பண்ணீங்க அனுப்ப போறாங்க. இதுல நீங்க பால் டெஸ்ட் எல்லாம் போட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும், அதை மட்டும் நீங்க மறந்துடக்கூடாது. பால் டெஸ்ட் எல்லாம் போட்டோமே அமர்த்தி போட்டு போவோம் அப்படின்னு கிளம்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் தான் நம்ம கிளீன் பண்றதே இருக்கு. இத செட்டிங்ஸ்ல உள்ள போயிட்டு கிளீனிங் சொல்லி இருக்கணும். ஜஸ்ட் இதே மாதிரி தண்ணியை ஊற்றி, வெறும் தண்ணி தான், கெமிக்கல் கூட இல்ல, வெறும் தண்ணியை ஊற்றி இதுல மாட்டி ஓகே பண்ணீங்கன்னா அதுவே கிளீன் பண்ணுங்க. நீங்க உட்காந்து ட்ரெஸ் போட்டு தேய்ச்சி அதுவே கிளீன் பண்ணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கிளீன் பண்ணி வைக்கிறோமோ அவளுக்கு அவ்வளவு ரிசல்ட் தரமா அவளுக்கு அமைக்கும். இல்ல நான் சோம்பேத்தனை போட்டு அப்படிதான் போடுவேன் அப்படின்னா உள்ள இருக்க டியூப் அதுக்குள்ள பால் நிற்கும். அடுத்த பால் டெஸ்ட் போடுவீங்க, அந்த பால் இந்த பாலை கெடுக்கும், நீங்க சாம்பிள் அங்க போய் கெடுக்கும், மொத்தமும் கெட்டு போகும். அதனால சோம்பேத்தனம் படாம ஒரு தடவை 2 தடவை கிளீன் பண்ணி நீட்டா வச்சிருந்து இதை நல்லா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. சூப்பர் சார். அதாவது நம்ம எப்படி நம்ம உடம்ப சுத்தம் பண்ணிக்கிறோமோ, டெய்லி முகத்தை கழுவி பல்லெல்லாம் விளக்கி நம்மள எப்படி சுத்தமா வச்சுக்கிறோமோ அதே மாதிரி இந்த மிஷினை சுத்தமா வச்சு நம்ம ஆரோக்கியமா இருக்க மாதிரி இந்த மிஷினும் ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்றீங்க. அதே நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய மிஷின் தரப்போறாங்கன்னு சொன்னாங்களே சார். எல்லாத்துக்கும் அந்த கரவக்காரங்களுக்குமே அவங்க வண்டியில மாட்டி விடுற மாதிரி மிஷினும் வரப்போகுது, முழு மானியத்தோட வரப்போகுதுன்னு சொல்றாங்க. நீ எல்லாம் கேட்டுக்கப்பா. ஆமா, வரவெல்லாம் முடிச்சு நேரடியா போய் அங்கேயே நம்ம விலையை நிர்ணயம் பண்ணிட்டு இருக்கிறது நிறைய பண்ணிருக்காங்க. அதனால ஆவின் பாலுக்கு மொத்தப்படி உற்பத்தி பண்ற மொத்த பாலையும் ஆவின் தான் அனுப்பணும். பாலு பாலு ஆவின் பாலு திட்டங்களும் செய்தி கேளு, சிறுபடாதையும் சிக்காதடா, அறுவடையே மாற்றும் சூழ்ச்சியடா. கொரோனா காலத்தை எண்ணி பாருடா, கொரோனா காலத்தை எண்ணி பாருடா, உறுதிய மக்களுடன் நின்னதாருடா, உறுதிய மக்களுடன் நின்னதாருடா. நம்ம ஆவிதானடா என்றும் நமக்காகடா, தரத்தில் நம்பர் ஒன்றுடா, நம்ம ஆவிதானடா. பாலு பாலு ஆவின் பாலு திட்டம் கூறும் செய்தி கேளு, பசுவின் காப்பீடு காத்து நிற்கும்,
தோகத்தோடு தோல் கொடுக்கும் காலம் முழுவதும் கைகோருக்கும் கால்நடை பராமரிப்பு கடன் கொடுக்கும் அண்ணா நலனில் நிதி கொடுக்கும் நீ கஷ்டப்பட்டு உழைச்சு வரும் விவசாயினா உங்களுக்கு கேட்ட பலனை கொடுப்பதா பல நன்மையுடன் மனநிறைவும் சேர வேண்டுமா நமக்கு எல்லாம் ஒரு துணையா ஆவின் இருக்குடா நம்ம ஆவிட்டானடா என்றும் நமக்கானடா கரத்தில் நம்பர் ஒன்றுடா நம்ம ஆவிட்டானடா பாலு பாலு ஆவின் பாலு திட்டம் கூறும் செய்தி கேளு பாலு பாலு ஆவின் பாலு திட்டம் கூறும் செய்தி கேளு. நன்றி.